Taste the Daily. காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நலமாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்த விழிப்புணர்வு கொடுத்த இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்த கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா தப்பணும்னா தடுப்பூசி வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த பெருமை. நம்ம ஆட்சி அமைக்கும் பொழுது அவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார். அதை உடனே செஞ்சார். முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, கட்டணம் வசதி. நான் தொடர்ந்து 2 நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் நானும் பாக்குறேன் பிங்க் பஸ். எல்லாத்துலயும் மகளிர் தான் போறீங்க. இப்ப மகளிர் வந்து அது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அந்த அதாவது ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம். ஆனா அந்த திட்டத்தை வந்து எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யார்கிட்ட தெரியுமா கத்துக்கணும்? மகளிர் தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. 460 கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்னும் கிண்டலுக்காக சொல்லலாமா? ஆனா ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் கிட்டத்தட்ட 850 இருந்து 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு திட்டம். இன்னொன்னு நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத இன்னொரு திட்டம். முன்னாடிலாம் பெற்றோர்கள், சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம வேலைக்கு போயிட்டு யோசிக்கிட்டே இருப்பாங்க. பையனை ஸ்கூலுக்கு அமிச்சமே, பொண்ணை ஸ்கூலுக்கு அமிச்சமே, வெறும் வயிற்றுல போயிருப்பானே, சாப்பிட்டானா, மயக்கத்துல இருப்பானா, படிச்சானா, தூங்கிட்டானா அப்படின்னு அந்த இருப்பாங்க. தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பேசி வருகிறார். திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் கூறி அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். Taste the Daily.